ஹாய் வீவர்ஸ். இப்போ மல்லி சீசன் வரப்போகுது இல்லைங்களா, அதனால் வந்து மல்லி செடியெலாம் வச்சுருக்கும்போது இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். நான் இப்போது என்னுடைய செடிங்கெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். என்னுடைய பழைய வீடியோக்கெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய பூ பூத்து. அதெல்லாம் என்னென்ன டிப்ஸுங்கிறது நான் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாச்சு. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோடைய கண்டினியூஷன். லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருந்தேன் ஷார்ட்ஸில் என்னென்னா, நான் காய்கறிலாம் ஃபுல்லாக ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருட்டிடுச்சு, நான் வந்துட்டேன் கீழே, அடுத்த நாள் தான் போய் பறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. அதுக்கு அடுத்த நாள் ஈவினிங் தான் போனேன் மறுபடியும். இங்கே பாருங்கள், முல்லைப்பூ எந்த அளவுக்கு பூத்துருக்குன்ட்டு. அது இப்போது சீசன் கிடையாது, கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. சீசன் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக பூக்கும். அது 1 முழம் 1.5 முழம் 3 முழம் கூட பூத்துருக்கு, அந்தளவுக்கு பூக்கும். வெயில் வர ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் கொஞ்சமாக செடியெல்லாம் காஞ்சிக்கிட்டே வருது. பார்த்திங்கன்னா பந்தல்லாம் கூட பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்கும். இது வந்து ரோஸ் மல்லி, ராஜமல்லி. இதையுமே நான் கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஒயிட்டாக இருக்கிறது வந்து எல்லாம் நம்மளுடைய பேர்ட்ஸுங்க பண்ணி வச்சுருக்க வேலைங்க. அதுக்கு நேராக தான் உட்காருங்க. இது வந்து முல்லைப்பூ வந்து நாட்டு முல்லைன்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா, அதுதான். அது அரும்பு முல்லை. அது ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுவும் பூக்கிற ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். இதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நம்ம கொஞ்சம் காராமணி, தக்காளி, வெண்டைக்காய் இதெல்லாமே எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி பழமும் இருந்தது. ஸோ அடுத்த நாள் வந்து நான் இந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறனால அது இப்போ வெண்டைக்காய்லாம் அதிகமாக இல்லை. இப்போ கத்திரிக்காய்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த கத்திரிக்காய் வந்து நாட்டு கத்திரிக்காய், வரி கத்திரி, குட்டை வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா செடி அவரைக்காய். இப்போ அவரைக்காயெல்லாம் சீசன் முடிய போகுது. இந்த செடி நிறைய காய்ச்சிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சிடுச்சு. அதுவும் வந்து காஞ்சி போயிட்டு மறுபடியும் துளிர் விட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு சில கொத்து பூ எடுத்து காய் வந்துட்டுருக்கு. அவரைக்காய் செடி வந்து ஆடி மந்தில் போட்டது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிய போகிற ஸ்டேஜ். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெண்டைக்காய் செடி நடுவில் போட்டு விட்டது தான். வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் 2 நாளைக்கு ஒரு தடவை நம்ம கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா அந்த காய் முத்திடும், சமைக்க முடியாது. அதுக்கப்புறம் சீட்ஸுக்கு தான் அதை விடணும். அடுத்தது வெண்டைக்காய் செடிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்ப ஈஸி. டெரஸ் கார்டன் பிகினர்ஸ்லாம் வந்து வெண்டைக்காய் செடி, கீரை இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சீசன்லேயும் நமக்கு காய் கொடுக்கும். அதுக்கப்புறம் வரி கத்திரிக்காய், ஒரே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. அதுவும் ரொம்ப முத்தி போன மாதிரி தான் இருந்தது, இருந்தாலும் எடுத்துட்டேன். இது வந்துட்டு கேப்சிகம் செடி புதுசாக போட்டிருந்தது. ஒரு அழகாக காய் வந்திருக்கு பாருங்களேன், பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் சீட்ஸ்லேருந்து வளர்த்து தனியாக எடுத்து நட்டு வச்சுருக்கேன். அடுத்தது டபுள் கலர் கத்திரி, ஷார்ட் வெரைட்டி. இது வந்து நல்லா பெருசாகும். இது செடி பழசுங்கிறனால சின்னதாகவே இருக்குது. அதுலேருந்து கொஞ்சம் இருந்தது, மீதியெல்லாம் பிஞ்சாக இருந்தது. இது வந்து கஸ்தூரி வெண்டைக்காய். இந்த வெரைட்டி கூட செடி ஃபுல்லாக நிறைய காய் வருது. ஒரு தடவை வந்து பூ விடுது அப்படின்னா நிறைய பூ விடுது, நிறைய காயாகவும் கன்வெர்ட் ஆகுது. இது நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. இதனுடைய சீட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் போடுறதுக்காக. இது வந்து தேவதை கத்திரி. இது வந்து மயில்பீலி கீரை. இந்த கீரை தண்டுக்கீரை மாதிரி தான் இருக்கும் சமைச்சா, மயில்பீலி கீரை. இது தேவதை கத்திரி. இங்கே பாருங்கள், இது ஒரு பக்கம் காஞ்சி போச்சு செடி. அதில் ஒரு சிலது மட்டும் எடுத்தாச்சு. ஒரு சில கத்திரிக்காய் வெரைட்டி பார்த்திங்கன்னா செடியில் வந்து 1, 2 அந்த மாதிரி கம்மியாக தான் காய்க்கும். ஆனால் ஒரு சிலது வந்து கொத்தாகவும் காய்க்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தேவதை கத்திரி, அதாவது வந்து வெள்ளை வழுதுனா காய்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இது வந்து நல்லா கொத்தாக காய்க்குது. இதுக்கு முன்னாடி வந்து டபுள் கலர் லாங் கத்திரி வச்சுருந்தேனுங்களா, அதுவுமே நல்லா கொத்தாக காய்க்குது. அதுக்கப்புறம் பாவக்காய் கொடிலாம் ஆல்மோஸ்ட் வந்து காஞ்சி போக ஆரம்பிச்சிடுச்சு. இந்த பக்கம் போய் பூ எடுக்கணும், பார்த்தா பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் காய்கறியும் எடுக்க முடியாது, பூவும் எடுக்க முடியாது. அதெல்லாம் போகட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த கொடியில் வந்து கொஞ்சம் இன்னும் 2, 3 பாகற்காய் இருந்தது, அதெல்லாமே எடுத்தாச்சு. இது கோழி அவரை போட்டிருந்தேன் இல்லைங்களா, அங்கே தான் ஒரு 2, 3 கோழி அவரையும் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பூ விட்டுருக்கு, மறுபடியும் காய் வரும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் செடி தக்காளி போட்டிருக்கு வெரைட்டிஸ் எல்லாமே. இது அழகாக ஃபுல்லாக தக்காளி காய்ச்சிருக்கு பாருங்கள். இது என்னென்ன தக்காளிங்கிறது, என்னென்ன வெரைட்டிங்கிறது நான் அடுத்த வீடியோக்குள்ளே போடுறேன் நான். அப்பாடி எல்லாம் ஒரு வழியாக போயிடுச்சுங்க. இப்போ தான் பூ எடுக்கணும், அதுக்குள்ளே பூ முக்கால்வாசி வளர்ந்துருச்சு. இதுதான் அந்த பூ. ரொம்ப எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பூ. காலையில் தலையில் கொஞ்சமாக வச்சுருந்தா கூட பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வாசனையாக இருக்கும். அது அந்தளவுக்கு வாசனை. அதுக்கப்புறம் இதான் கொடி காய்கறிலாம் ஆல்மோஸ்ட் பாருங்கள் நிறைய ட்ரை ஆகிடுச்சு இலைங்கெல்லாம். ஆனால் கொஞ்சம் காய் காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து அத்தி. அந்த அத்தி செடியில் வந்து ஏற்கனவே 2 பழம் எடுத்தாச்சு, இப்போது 1 படுத்துருக்கு. இது நாளைக்கு வரைக்கும் விட்டால் வெடிச்சிடும். வெடித்தா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருக்கும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செடி காய்கறி எல்லாமே பறிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பந்தலில் ஒரு சில காய்கறிலாம் இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆகிட்டே இருக்குது. இப்போது சம்மர் வர ஆரம்பிச்சிச்சு இல்லையா, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் ஒரே ஒரு பீர்க்கங்காய், கொஞ்சம் கோவக்காய், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2, 3 காராமணி இது மட்டும் இருந்தது. அவரைக்காவும் பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது, அடுத்தடுத்து காய் வந்துட்டுருக்கும். நமக்கு எப்படி இன்னும் ஒரு மாதம் வரும். அதுக்கப்புறம் பாகற்காய் இதெல்லாமே ஓரளவுக்கு சமைக்கிற அளவுக்கு இருக்குது. ஓகே, நேற்று கொஞ்சம் பறித்தோம் இல்லைங்களா, எல்லாத்தையும் சேர்த்து சமைச்சிடலாம். அவ்வளோதாங்க நீ ஹார்வெஸ்ட். தேங்க்யூ.